வணக்கம் நண்பர்களே. நம்மள முருக பக்தர்கள் நிறைய பேரு கந்த சஷ்டி விரதத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன கொஞ்சம் சில பேருக்கு இந்த கந்த சஷ்டி விரதம்னா என்ன? அது இருந்தா என்ன பலன் கிடைக்கும்? அது எப்படி இருக்கிறது? அப்படிங்கிற கொஞ்சம் டவுட் இருக்கலாம். உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. கந்த சஷ்டி விரதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசத்துலயும் சஷ்டி நாள்ல முருகனை வணங்குறது தான் சஷ்டி விரதம். ஆனா, ஐப்பசி மாத சஷ்டி விரதம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சஷ்டி மட்டும் மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன் தெரியுமா? அந்த நாள்ல தான் முருகன் சூரபத்மாசுரனை வென்று உலகத்தில் அமைதியை நிலைநாட்டினார். அந்த வெற்றியை கொண்டாடத்தான் இந்த மகா சஷ்டி விரதம் கொண்டாடப்படுது. ஆமா, கந்த சஷ்டி விரதத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க. சொல்லட்டுமா? முருகன் என்பது தைரியத்திற்கும் அறிவிற்கும் பக்திக்குமான கடவுள் ஆவார். ஆமாங்க, அசுரர்களை வென்று தர்மத்தை நிலைநாட்டிய சஷ்டி தினம் இருக்குல்ல, அன்னைக்கு முருகனை நினைச்சு விரதம் இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற அனைத்து தடைகளும் நீங்கும். குழந்தை இல்லாதவருக்கு மகப்பேறு கிடைக்கும். ஆமாங்க, நோயில் இருக்காங்கல்ல நீண்ட நாளா, அவங்களோட நோய்கள் நீங்கும். இப்படி வாழ்க்கையில நிறைய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கறது தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம். அடுத்ததா இந்த விரதத்துல நிறைய விரத முறைகள் இருக்கு. ஆமாங்க, பால் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு விரத முறை இருக்கு. அதாவது காலையிலயும் சாயந்தரமும் பால் குடிச்சிட்டு மற்ற நேரத்துல தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விரத முறை இருக்குங்க. நாள் ஃபுல்லாமே தண்ணி மட்டுமே குடிக்கணும். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு முருகனை மனசார நினைச்சு விரதம் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலும் பழமும் சாப்பிட்ற மாதிரி ஒரு விரத முறை இருக்கு. காலையிலையும் சாயந்தரையும் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு பழம் சேர்த்துக்கலாம். வாழைப்பழமோ ஆப்பிளோ ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கிட்டு மற்ற நேரத்தில் தண்ணி குடிச்சுக்கிட்டு இந்த விரதத்தை இருக்கலாம். அப்படியும் இல்லையா, இளநீர் விரதம் இருக்குங்க. காலையில முருகனுக்கு படைச்ச இளநீரை குடிச்சிட்டு மற்ற நேரத்தில் தண்ணி குடிக்கணும். ஒரு நேரம் தாங்க இளநீர் குடிக்கணும். இளநீர் மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விரத முறையும் இருக்கு. இந்த விரதத்தை எல்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டமான ஒரு விரதம் ஒன்று இருக்குங்க. அதுக்கு பேரு தான் மிளகு விரதம். இந்த மிளகு விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில டெய்லி ஒரு மிளகு எடுத்துக்கணும். அதாவது 6 நாளும் 6 மிளகு எடுத்துக்கிட்டு மற்ற நேரம் ஃபுல்லா தண்ணி மட்டுமே குடிக்கணும். இந்த விரதம் இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். யார் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி முடியல, என் கணவரால முடியல அப்படின்னு சொன்னா மனைவி இருக்கலாம். என்னோட மனைவியினால முடியல அப்படின்னா கணவர் இருக்கலாம். யாரோ ஒரு ஆள் இருக்கலாங்க. ஆனா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விரதத்தை இருக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் கடுமையான விரதம் இல்லையா? அதனால தாங்க. இந்த 6 நாளுமே நீங்க முருகனை மனசார நினைச்சு காதலோட வேண்டி உங்களோட கோரிக்கையை வச்சீங்கன்னா, நம்ம முருகன் அவரோட 6 முகத்தை காட்டி 12 கரங்களால உங்களுக்கு வரத்தை அள்ளி கொடுப்பாரு. நீங்க வாழ்க்கையில என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. அதனாலதான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் சிறப்பா கொண்டாடப்படுது.